சோ வெல்கம் மாமே. என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா அப்படின்ற மாதிரி மார்வல் ஃபேன்ஸ் எல்லாரும் பயங்கர ஷாக்கிங்ல வாயை பொழுது உட்கார்ந்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா நம்ம வாத்தியார் மார்வல் ஸ்டுடியோஸோட பிரசிடென்ட் கெவின் ஃபேகே ரீசெண்டா பண்ண சம்பவம் அந்த மாதிரி மனுஷன் எம்சியூல அடுத்த 7 வருஷத்துக்கு என்னென்ன திட்டம் வச்சிருக்காரு, என்னென்ன மூவிஸ் எல்லாம் கொண்டு வர போறாரு அப்படின்றத மொத்தமா தெளிவா அப்பட்டமா போட்டு உடைச்சிருக்காரு. நம்ம எதிர்பார்க்காத நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராஜெக்ட்ஸ் அடுத்த 7 வருஷத்துல கண்டிப்பா நம்ம எம்சியூக்குள்ள பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் இந்த மனுஷனோட வாயிலேயே கேட்கறதுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காகவும் செம்ம எக்ஸைட்மெண்ட்டாகவும் இருக்கு. அதுலயும் முக்கியமா இந்த எம்சியூல குளிதோண்டி புதைச்ச ப்ராஜெக்ட் பல வருஷமா கேட்டுட்டு இருக்குமேடா, இந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுங்கடா அப்படின்ற மாதிரி மார்வல் ஃபேன்ஸ் ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த மூவிஸும் வரப்போகுது. அது என்ன ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோல மொத்தமா தெளிவா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் வீடியோஸ்க்கு இந்த வீடியோஸ் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணலனாலும் பரவாயில்ல, மறந்துடாம நம்ம சேனலோட பேரை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ரைட்டு ஃபயரா வீடியோ ஆரம்பிச்சிருவோமா? அந்த ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி கெவின் ஃபேகே ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ஒரு ரவுண்ட் டேபிள் இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு. அது நேத்துக்கான வீடியோல சொல்லியிருப்பேன். இன்னும் தெளிவா சொல்லணும்னா நம்ம கெவின் ஃபேகே என்ன திட்டம் போட்டு வச்சிருக்காருன்னா ஃபியூச்சர் ஆஃப் தி எம்சியூவை ரீசெட் பண்ண போறாரு. ரீபூட் கிடையாது, ரீசெண்டா எம்சியூவோட டைம் லைனை ரீசெட் பண்ண போறாரு. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த ரீசெட் மூலமா நம்ம கெவின் ஃபேகே என்ன திட்டம் வச்சிருக்காருன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அயன் மேனா இருக்கட்டும், கேப்டன் அமெரிக்கா, இவங்க கூட சில முக்கியமான மார்வல் கேரக்டர்ஸை திரும்பவும் ரீகாஸ்ட் பண்ண போறாராம். அதுல இந்த மாதிரி இப்போதைக்கு கன்ஃபார்மான கேரக்டர்ஸ்னா அயன் மேன் அப்புறம் கேப்டன் அமெரிக்கா இவங்க 2 பேரும் தான். ஆனா நம்ம எம்சியூல பார்த்த தாரா இருக்கட்டும், ஸ்பைடர் மேன் இவங்களுக்கான கேரக்டர்ஸ் எல்லாம் ரீகாஸ்ட் பண்ண போறது இல்ல. நம்ம பார்த்து பழகின கிறிஸ் ஹெம்ஸ்வொர்த் தான் திரும்பவும் தாரா பார்க்க போறோம். அதே மாதிரி நம்ம பார்த்து பழகின டாம் ஹாலண்ட் ஸ்பைடர் மேன் தான் இதுக்கப்புறம் ஃபியூச்சர் ஆஃப் தி எம்சியூலையும் ஸ்பைடர் மேனா பார்க்க போறோம். மொத்தமா ரீபூட் பண்ணல, ரீசெட் மட்டும் தான். சில முக்கியமான கேரக்டர்ஸ் மட்டும் தான் ரீகாஸ்ட் பண்றானுங்க மார்வல். இன்னைக்கு கெவின் ஃபேகே வாயாலே சிக்கின சில இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எம்சியூவோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வலோட ஃபேஸ் 4 இருக்கட்டும், ஃபேஸ் 5 இது ரெண்டையும் தப்பி தவறி போன சில முக்கியமான மார்வல் ப்ராஜெக்ட்ஸை அதுலயும் முக்கியமா இந்த பிளேடு கேங்க பத்திலாம் சொல்லியிருக்காரு. அது என்ன ஏதுன்றத தெளிவா பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி கெவின் ஃபேகே பேசின முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தனியா ஒரு வீடியோவா போட்டிருப்பேன். ஸோ அதோட லிங்க் மேல ஐகான்ல கொடுக்குறேன். டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ செக் பண்ணிட்டு அந்த வீடியோவையும் மறக்காம செக் பண்ணி பாருங்க. சரியா 2026ல இருந்து 2032 வரைக்கும் மார்வல்ல என்னென்ன நடக்கணும், என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரணும் அப்படின்ற தெளிவான ஒரு மைண்ட் மேப் நம்ம தலைவன் கெவின் ஃபேகே கையிலே இருக்குங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஃபேஸ் 5 இருக்கட்டும், ஃபேஸ் 4 இது எல்லாத்துலயும் பயங்கர சேஞ்சஸ் கொண்டு வந்து ஃபேஸ் 6ல இருந்து ஃபேஸ் 9 வரைக்கும் தரமான மார்வல் ப்ராஜெக்ட்ஸை நம்ம கெவின் ஃபேகே கொண்டு வர மாதிரி ஒரு திட்டத்தை வச்சிருக்காராம். இது அந்த மனுஷனே தன்னோட வாயால சொல்லியிருக்காரு. 2007ல இருந்து 2019 வரைக்கும் 15 hours ஆஃப் ஸ்டோரிஸை நாங்க சொல்லியிருக்கோம். ஆனா 2019க்கு அப்புறம் சரியா இந்த மல்டிவர்ஸ் சாகால 127 hours ஆஃப் கண்டென்ட் இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா இன்ஃபினிட்டி சாகாவை விட மல்டிவர்ஸ் சாகா ரொம்ப பெருசா இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 hours அதிகமான கண்டென்ட் இந்த ஒரு மல்டிவர்ஸ் சாகால இருக்கு. எண்ட் கேம்க்கு அப்புறம் இந்த எட்டர்னல்ஸ், ஷாங்ஷி அந்த லெஜெண்ட்ஸ் ஆஃப் டென் ரிங்ஸ் மாதிரியான எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிலிம்ஸ் எல்லாம் கொடுத்தோம். ஆனா அது எதுவுமே சரியா போகல. நாங்க போட்ட ஒர்க்குக்கு அது ஒர்த்தா இல்ல. இந்த டைம்ல நாங்க டிஸ்னி பிளஸ் கூட சேர்ந்து எக்கச்சக்கமான எக்ஸ்பான்ஷனை மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல கொண்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி கெவின் ஃபேகே சொன்னது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைமா நாங்க எக்கச்சக்கமா குவான்டிட்டியான கண்டென்ட்ஸ் தான் கொடுத்தோமே தவிர குவாலிட்டியில ஃபோக்கஸ் பண்ணல. இனிமே நாங்க கொடுக்குற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பயங்கர குவாலிட்டியா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருக்காரு. இது கூடவே பிளேட் ப்ராஜெக்ட்ஸ், மைல்ஸ் மொராலிஸ், சார்லஸ் தி த்ரோன்ஸ், கெலியாஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபியூச்சர் எம்சியூ அப்டேட்ஸை பத்தி தெளிவா நம்ம கெவின் ஃபேகே சொல்லியிருக்காரு. அதே முக்கியமா இந்த டிவி சீரிஸ் எல்லாம் மொத்தமா கம்மி பண்ணிட்டு ஃபுல்லா மார்வல் மூவிஸ் மேல தான் ஃபோக்கஸ் பண்ண போறோம் அப்படின்ற விஷயத்தையும் கெவின் ஃபேகே இங்க மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. அதுலயும் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல நடக்கிற சில முக்கியமான விஷயங்கள், மூவிஸ்ல நடக்கிற சில முக்கியமான விஷயங்கள் டிவி சீரிஸை பாதிக்காது அப்படின்ற மாதிரியும் இந்த இடத்துல கெவின் ஃபேகே மென்ஷன் பண்ணிருக்காரு. இது கூடவே ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே இந்த மூவில நம்ம பனிஷரை பார்க்க போறோம் அப்படின்றதையும் கெவின் ஃபேகே இங்க அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அபிஷியலான நியூஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. இருந்தாலும் சில ஃபேன்ஸுக்கு குழம்பு இருக்க கூடாதுன்னு இந்த விஷயத்தை கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த இன்டர்வியூல கெவின் ஃபேகே கிட்ட நீங்க நிறைய போஸ்ட் கிரெடிட்ஸ் எம்சியூல போட்டு காமிச்சிருக்கீங்க, ஆனா அதுக்கெல்லாம் சரியான விளக்கம் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி கெவின் ஃபேகே கிட்ட கேட்க அவன் நிறைய ஓபன் எண்டா விட்டுருக்கோம், பட் அதுக்கெல்லாம் கண்டிப்பா பதில் நாங்க ஃபியூச்சர் எம்சியூல கொடுப்போம் அப்படின்ற மாதிரி கெவின் ஃபேகே இங்க தெளிவா சொல்லியிருக்காரு. ஏன்னா எம்சியூல நிறைய போஸ்ட் கிரெடிட் சீன் சும்மாவே கிடக்குங்க, எதுக்குமே தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கவே இல்ல. முக்கியமா டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் 3ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் செலியா கூட போயிருப்பாரு, அது எங்க போனாரு என்ன ஆனாரு. அது மட்டும் இல்லாம தார் 11 தண்டர்ல ஹெர்குலிஸ் எல்லாம் உள்ள கொண்டு வந்திருப்பானுங்க, அது என்ன கதைனே ஒன்றும் தெரியாம இருந்திருக்கும். ஸோ கண்டிப்பா நம்ம எம்சியூல பார்த்தா போஸ்ட் கிரெடிட் சீன்ஸ் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்க தான் போகுது. ஆனா என்ன டைம் எடுக்கும். ரைட்டுங்க, அந்த இன்டர்வியூ எடுத்தவரா இல்ல யார் கேட்டான்னு தெரியல, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டா பிளேட பத்தி தான் கெவின் ஃபேகே கிட்ட கேட்டிருக்கானுங்க. அதுக்கு கெவின் ஃபேகே பிளேடுக்கு எடுத்தவங்க தோணலாம் ஒரு மூவிஸ் பண்ண மாட்டோம், சும்மா பிளேட உள்ள இருக்கிறத விட பிளேடெல்லாம் ஷார்ப் பண்ணி தரமா தான் இருக்கும், பிளேடுக்கு ஒரு நல்ல ஸ்டோரி அமையட்டும், மாடர்ன் டைம்ல நடக்கிற மாதிரியான ஒரு பிளேட நீங்க கண்டிப்பா பாப்பீங்க அப்படின்ற மாதிரி கெவின் ஃபேகே சொல்லியிருக்காருங்க. இதுக்கு முன்னாடி ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் ஒரு பிளேட் மூவிக்கு நடந்துச்சு. ஆனா அது ஒட்டுமொத்தமா ஊத்தி மூடிட்டானுங்க. அந்த மூவியை பழங்கால பிளேட் மூவியா பிரசன்ட் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிருக்கானுங்க. ஆனா இங்க நம்ம கெவின் ஃபேகே அந்த மாதிரி இந்த பிளேட் மூவி இருக்காது, அப்கமிங் ஃபியூச்சர் எம்சியூல நீங்க பார்க்க போற பிளேட் மூவி கண்டிப்பா மாடர்ன் டைம்ல நடக்கும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காரு. பிளேட்
மியூட்டன்ஸ் சாகால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோலயே தெளிவா சொல்லியிருப்பேன். மியூட்டன்ஸ் சாகாக்கு அப்புறம் சூப்பர் நேச்சுரல் சாகாவை தான் நம்ம மார்வல் கிக் ஆஃப் பண்ண போறானுங்க அப்படின்ற மாதிரி தெளிவா சொல்லியிருப்பேன். சோ இந்த சூப்பர் நேச்சுரல் சாகால அழகா லட்டு மாதிரி பிளேட் எடுத்துட்டு வந்து இந்த பக்கம் MCU-க்குள்ள கொண்டு வரலாம். இது மட்டும் இல்லாம ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல பனிஷர் வராரு அப்படின்றத மட்டும் நம்ம கெவின் ஃபேகே கன்ஃபார்ம் பண்ணாம பனிஷருக்கான ஒரு R-rated ப்ராஜெக்ட் வருது அப்படின்றதையும் நம்ம கெவின் ஃபேகே இங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ரைட் தலைவா, பனிஷர் ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல வருவாரு. அதை நீங்க சொல்லி தான் தெரியணும்னு இல்ல, ஏற்கனவே எங்களுக்கு எல்லாம் தெரியும். மேலும் இந்த ஸ்பைடர்மேன் 4 மூவியை பத்தி எதனா சின்ன அப்டேட்ஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு இல்ல ஃபேன்ஸுக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ எடுத்தவனுங்க கேட்க அட இருங்கப்பா சொல்றேன் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்பைடர்மேன் 4 மூவி கிரவுண்ட் லெவல் மூவியா தான் இருக்க போகுது. இது இந்த மாதிரி நீங்க ஒரு ஸ்பைடர்மேனுக்கான ரீபூட் மூவியா எடுத்துக்கலாம். ஒரு தரமான ஸ்பைடர்மேனை நீங்க கண்டிப்பா ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல பார்க்க தான் போறீங்க. ஸ்பைடர்மேனுக்கு கிரவுண்ட் லெவல் ஸ்டோரியை கொடுத்தாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயத்தையும் இங்க கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. ஸ்பைடர்மேனை மல்டிவர்ஸ் லெவல்ல வச்சு அடையன்னு அடிச்சு தோச்சாச்சு. இப்ப கிரவுண்ட் லெவல்ல காட்டணும் நல்லா இருக்குமா? உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இது கூட இந்த இன்டர்வியூல மைல்ஸ் மொராலிஸை நாங்க ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல எதிர்பார்க்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஸ்பைடர்மேன் பியாண்ட் தி ஸ்பைடர்வர்ஸ் மூவி வர்ற வரைக்கும் மைல்ஸ் மொராலிஸை அவனுங்க கொடுக்குற ஐடியாவே இல்லையாங்க அவனுங்களுக்கு. சோ அதெல்லாம் முடிஞ்சிட்டு தான் ஃபியூச்சர் மார்வலோட லைவ் ஆக்ஷன் மூவில நம்ம மைல்ஸ் மொராலிஸை பார்க்க போறோம் அப்படின்றதையும் கெவின் ஃபேகே இங்க கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சோ இப்போதைக்கு நம்ம மைல்ஸ் மொராலிஸை பார்க்கறதுக்கு சான்ஸ் இல்ல, 2027 ஆயிடும் கண்டிப்பா. இது கூடவே கெவின் ஃபேகே முக்கியமா சொன்ன ஒரு விஷயம்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வரப்போற மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல வர்ற மூவிஸ் எல்லாத்துக்கும் அதோட பட்ஜெட்டை சுத்தமா குறைக்க போறாங்க. அதாவது பயங்கர சீப்பரா தான் எடுத்து கொடுக்க போறாராம். இதுக்கப்புறம் கெவின் ஃபேகே வாயில இருந்தே நமக்கு கேங்க பத்தி கிடைச்ச அப்டேட் என்னன்னா, ஒரு பயங்கர பிக் பேடான வில்லனா தான் நாங்க கேங்க கொடுக்கணும்னு நினைச்சோம். ஆனா அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கேங் அப்ளை பண்ண ஜானதன் மேஜர்ஸ் ஹராஸ்மெண்ட் கேஸ்ல சிக்கி சின்ன பின்னமானாரு. அதனாலேயே மார்வல் ஜானதன் மேஜர்ஸ இனிமே கேங் அப்ளை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மார்வல் ஸ்டுடியோஸ்ல இருந்தே அந்த மனுஷனா அப்படியே தூக்கி வெளில விசிறா அப்படின்ற மாதிரி ஃபயர் பண்ணி விட்டானுங்க. கெவின் ஃபேகே என்ன சொல்றாருன்னா, கேங்ன்றது சாதாரண வில்லன் கிடையாது, தானோஸோட ஒரு பயங்கரமான வில்லன். ஆனா கேங் ஃபியூச்சர் ஆஃப் MCU-ல வருவாரு அப்படின்றத கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணனாலும் ஜானதன் மேஜர்ஸ் கெவின் ஃபேகே ரிட்டர்ன் ஆக மாட்டாரு அப்படின்றத தெளிவா கெவின் ஃபேகே இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இதை பத்தி டாக்டர் டூம் நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் கிட்ட கூட நம்ம கெவின் ஃபேகே தெளிவா பேசிட்டாராம். இது அந்த டைம்ல எங்களுக்குள்ள பேசி எடுக்கப்பட்ட முடிவு தான். இதுக்கு மேல நீங்க ஜானதன் மேஜர்ஸை கேங்க பார்க்க மாட்டீங்க அப்படின்றத கெவின் ஃபேகே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் கேங் என்ற கேரக்டரை MCU-க்குள்ள கொண்டு வராம இருக்க மாட்டாங்க. ஆனா இங்க ஜானதன் மேஜர்ஸை கேங்கா கொண்டு வர மாட்டாங்க. இது கூடவே ஒரு சில குளறுபடியான கேள்வி கூட நம்ம கெவின் ஃபேகே கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. அதுலயும் முக்கியமா எட்டர்னல்ஸ் மூன் நைட்லாம் திரும்ப MCU-க்குள்ள வருவாங்களா, எப்ப வருவாங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கெவின் ஃபேகே கிட்ட கேட்க எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுப்பா, பட் நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த கேரக்டர்ஸ் இப்ப நீங்க கேட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் கூட கண்டிப்பா பாப்பீங்க, கண்டிப்பா அப்கமிங் மூவிஸ்ல பாப்பீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கெவின் ஃபேகே தெளிவா சொல்லியிருக்காரு. MCU-வும் காமிக் மாதிரி தான், எப்ப நினைச்சா யார் வேணா உள்ள வரலாம் அப்படின்றதையும் இங்க ஃபன்னா நம்ம கெவின் ஃபேகே மென்ஷன் பண்ணிருக்காரு. சோ இவ்வளவுதான் கெவின் ஃபேகே சொன்ன அந்த 7 இயர்ஸ்க்கான பிளானுங்க. அதாவது ஃபேஸ் 7ல இருந்து ஃபேஸ் 8 ஃபேஸ் 9 வரைக்கும் நம்ம கெவின் ஃபேகே வச்சிருக்க அடிப்படையான திட்டங்கள்னே சொல்லலாம். சோ அவ்வளவுதான் மார்வல் மக்களே, இந்த ஒரு வீடியோ கெவின் ஃபேகேயோட இந்த பிளான்ஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க, இதுல எந்த ப்ராஜெக்ட்ஸை ஆட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்ற உங்களோட தாட்ஸை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.